நிகிதா, நேற்று பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவின் 4 மாநிலங்களில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் ஊடுருவி 8 மணி அளவில் தாக்குதல் நடத்தியது. அந்த ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தியதன் மூலமாக நேற்று இரவில் இருந்து இப்போது வரை என்ன நடந்தது என்பது உள்ளிட்ட முக்கிய தகவல்களை பார்க்கலாம். முதலில் ஜம்மு, அமிர்தசரஸ் உள்ளிட்ட இடங்களில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலமாக பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. அதன் பின்னர் எல்லையோர பகுதிகளில் உடனடியாக இந்திய ராணுவத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க சைரன் ஒலிக்கப்பட்டு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு அனைத்து மக்களும் பாதுகாப்பான இடங்களை நோக்கி வெளியேற்றப்பட்டனர். அதைத் தொடர்ந்து பாகிஸ்தானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை நடு வானிலேயே S-400 சுதர்சன் சக்ரா வான் தடுப்பு சாதனம் மூலமாக நடுவானிலேயே இடைமறித்து அதனை இந்திய ராணுவம் அழித்தது. இதைத் தொடர்ந்து இந்திய ஏவுகணை தாக்குதலில் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்ட இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் 4 போர் விமானங்களையும் F-16 மற்றும் SJ-14 ஆகிய போர் விமானங்கள் உள்ளிட்டவற்றை நடுவானிலேயே இது சுட்டு வீழ்த்தியது. இதன் பின்னர் பாகிஸ்தான் ராணுவத்துடன் பயங்கரவாதிகளும் சேர்ந்து ஜம்மு உள்ளிட்ட பகுதிகளில் ஊடுருவி தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் முயன்றனர். ஆனால் அந்த தாக்குதலையும் இந்திய ராணுவம் முறியடித்தது. தீவிரவாதிகளையும் இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவம் இணைத்து செயல்பட்டது இந்திய ராணுவத்தினரே மட்டுமல்ல, உலக மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் பின்னர் காஷ்மீர் மற்றும் பஞ்சாபில் இந்தியாவின் ராணுவ தளங்கள் மற்றும் ராணுவ பாதுகாப்பு மையங்களை குறிவைத்த பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் அனைத்தையும் இந்திய ராணுவம் அதிநவீன வான் தடுப்பு சாதனங்கள் மூலமாக முறியடித்தது. காஷ்மீர், பஞ்சாபில் இந்த இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்த முயன்ற பாகிஸ்தானின் முயற்சி முறியடிக்கப்பட்ட நிலையில் விமான நிலையங்களையும் பதன்கோட் மற்றும் ஜம்மு, ஸ்ரீநகர் விமான நிலையங்களையும் குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதால் 24 விமான நிலையங்கள் மூடப்பட்டன. அந்த விமான நிலையங்களின் போக்குவரத்து அவசரமாக நிறுத்தப்பட்டது. இதன் பின்னர் பாகிஸ்தான் தாக்குதலை தொடர்ந்து டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். பாகிஸ்தானின் ராணுவ தாக்குதலுக்கு பதிலடி மட்டுமே கொடுத்து வந்த இந்தியா பாகிஸ்தானின் நகரங்கள் மீது குண்டுமலை பொழிய தொடங்கியது. நேற்று இரவு நள்ளிரவில் இந்த தாக்குதலை இந்தியா பதிலடி தாக்குதலாக தொடங்கியது. தளபதிகள் ஆகியோர் ராணுவ பதுங்குகுழியில் அவர்கள் தஞ்சமடைந்தனர். இந்திய ராணுவத்தின் தொடர் தாக்குதலால் பாகிஸ்தானிலும் மின்சாரம் முழுமையாக பல முக்கிய நகரங்களில் துண்டிக்கப்பட்டு மக்கள் பொது இடங்களுக்கு வர வேண்டாம் என்பதை உணர்த்தும் வகையில் முழு ஊரடங்கும் அங்கு அமல்படுத்தப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு மத்தியில் அமெரிக்கா உள்ளிட்ட 10 நாடுகளுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியா தாக்குதல் நடத்த வேண்டியதன் அவசியம் மற்றும் தாக்குதலின் நோக்கம் இலக்கு ஆகியவை குறித்து அமெரிக்கா உள்ளிட்ட 10 நாடுகளுக்கு விளக்கம் அளித்தது. இந்த விளக்கத்தின் ஊடாக உலகம் முழுவதிலும் பாகிஸ்தானின் அந்த தீவிரவாதிகளுடன் இணைந்து தாக்குதல் நடத்தியது. தீவிரவாத முகாம்கள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக பொதுமக்கள் வாழும் இடங்களில் தாக்குதல் நடத்தியது. ராஜஸ்தான், ஜம்மு மற்றும் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் அந்த ராஜஸ்தானில் ஜெய்சால்மர் மற்றும் ஜம்முவில் பூஞ்ச், குப்வாரா மற்றும் உரி உள்ளிட்ட அந்த முக்கியமான இடங்களில் ஊடுருவி தாக்குதல் நடத்த முயற்சி செய்தது. பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸ் மற்றும் ஜலந்தர் உள்ளிட்ட பல இடங்களில் அவர்கள் தாக்குதல் நடத்த முயன்றது. இந்தியாவின் முக்கிய எல்லையோர மாநிலங்களின் விமான நிலையங்களான பதன்கோட் மற்றும் ஸ்ரீநகர் உள்ளிட்ட ஜம்மு உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் உள்ள அந்த விமான நிலையங்களின் மீதும் தாக்குதல் நடத்த முற்பட்டதால் இந்தியா பதிலடி கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்தியா அந்த பதிலடியை கொடுத்த சூழ்நிலையில் இந்தியா பாக் பிரச்சனையில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் அவர் அறிவித்து விட்டார். இதனால் அமெரிக்காவின் ஆதரவு கோரும் பாகிஸ்தானின் முயற்சியும் இப்போது தடைபட்டு இருக்கிறது. இதன் பின்னர் இரவு முழுவதும் பதற்றமான சூழ்நிலை நிலவிய நிலையில் பாராமுல்லா, அக்னூர், சம்பா உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் இயல்பு நிலை மீண்டும் திரும்பி இருக்கிறது. இன்று காலை அந்த பகுதி மக்கள் அவர்களது அத்தியாவசிய பொருட்களை வாங்குவது மற்றும் இயல்பான வாழ்க்கையை தொடங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய அரசு, இந்திய ராணுவம் மற்றும் ஆகியவை இணைந்து ஒருங்கிணைந்து மேற்கொண்டதன் பலனாக
காலையில் மக்கள் தங்களது இயல்பு வாழ்க்கையை பஞ்சாப் மற்றும் ஜம்மு பகுதியில் இன்று தொடங்கி இருக்கின்றனர். விடிய விடிய பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியது குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை இன்று காலையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த விளக்கத்தை அளிக்க இருக்கிறது. தொடர்ந்து ஆபரேஷன் சிந்து தாக்குதல் நடைபெற்றதிலிருந்து இப்போது வரை என்னென்ன நடவடிக்கைகளை இந்திய மத்திய அரசும் இந்திய ராணுவமும் முப்படையும் மேற்கொண்டு வருகிறது என்பதை விளக்கும் வகையில் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பு வெளியுறவுத்துறை சார்பிலும் ராணுவத்தின் சார்பிலும் தொடர்ச்சியாக மக்களுக்கு அந்த தகவல்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை பாகிஸ்தானை பொறுத்தவரை ஒரே ஒரு வெளிப்படையான செய்தியாளர் சந்திப்பு கூட அந்த நாட்டு ராணுவத்தின் மூலமாகவோ அல்லது அந்நாட்டின் பிரதமர் மற்றும் தளபதிகள் மூலமாகவோ வெளியுறவுத்துறை மூலமாகவோ மேற்கொள்ளப்படவில்லை. ஒரே ஒரு முறை ஷெபாஸ் ஷெரீப் சிந்தூர் தாக்குதலுக்கு பின்னர் அந்த பாகிஸ்தானின் பிரதமர் ஒரே ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அந்த இந்தியாவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம் என்று அவர் அறிவித்திருந்தார். அதன் பின்னர் எந்த நோக்கத்திற்காக பாகிஸ்தான் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது என்பது குறித்த விளக்கம் அளிக்கப்படவில்லை. இந்தியாவை பொறுத்தவரை பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் 26 பேர், அப்பாவி சுற்றுலா பயணிகள் அந்த ஆண்கள் மட்டுமே சுட்டுக் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா அதற்கு பதிலடியாக இந்திய பெண்களின் குங்குமத்தை அளித்த பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு பதிலடி கொடுக்கும் போது அதே சிந்தூர் என்ற பெயரில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பதிலடி தாக்குதலை இந்தியா நடத்தியது. அது மட்டுமே தீவிரவாத முகாம்களை மட்டுமே குறிவைத்து நடந்தது. பொதுமக்கள் வாழும் நகரங்களிலேயோ இந்தியா எந்த விதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை. அதன் பின்னர் அது பாகிஸ்தான் ராணுவம் நேற்று முன்தினம் பஞ்சாப் மற்றும் ஜம்மு பகுதியில் ஒரு 15 இடங்களில் எல்லை பகுதியில் ஊடுருவ முயன்றதாலும் பீரங்கி குண்டுகளாலும் துப்பாக்கியால் சுட்டதாலும் ஒரு 15 பேர் அப்பாவி இந்தியர்கள், பெண்கள், குழந்தைகள் உயிரிழந்ததை அடுத்து நேற்று இந்தியா அந்த லாகூரில் உள்ள பாகிஸ்தானின் வான் தடுப்பு சாதனம் மற்றும் உள்ளிட்ட சில இடங்களில் ட்ரோன் தாக்குதலில் மட்டுமே பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அந்த தாக்குதலை நடத்தியது. இதையடுத்து பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் நேற்று பொதுமக்கள் வாழும் இடங்களில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடத்த முயற்சி செய்ததை அடுத்து 3 விமானங்கள் மற்றும் 8 ஏவுகணைகள் ஆகியவற்றின் தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாப், ஹரியானாவில் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடாத வகையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மேலும் பல மாநிலங்களில் அந்த எல்லையோர குஜராத் பூஞ்ச் பகுதி, ராஜஸ்தானின் ஜெய்சால்மர் உள்ளிட்ட பகுதி, பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸ், ஜலந்தர் உள்ளிட்ட பகுதி, ஜம்முவில் உரி, பூஞ்ச், குப்வாரா உள்ளிட்ட பகுதிகளில் பிளாக் அவுட் என்று அழைக்கக்கூடிய அளவில் முழுமையான மின் துண்டிப்பு செய்யப்பட்டதால் இந்த ட்ரோன்கள் தாக்குதலை நடத்த முடியாமல் பாகிஸ்தான் ராணுவம் திணறிய சூழ்நிலையில் அங்கு அந்த பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதல் தோல்வி அடைந்தது. இதே போல ஏவுகணை தாக்குதலும் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டது. விமானப்படைகளின் தாக்குதலும் இந்தியாவின் மிகச்சிறந்த அந்த வான் தடுப்பு சாதனமான S-400 அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக அந்த தாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட்டு பாகிஸ்தானின் தாக்குதல்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முறியடித்து ஒரே ஒரு ஏவுகணை, ஒரே ஒரு ட்ரோன் கூட இந்திய எல்லையில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடாத வகையில் விழுவது தடுத்து நிறுத்தப்பட்டு முறியடிக்கப்பட்டது. இதனால் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், ஜம்மு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வழிபாட்டு தலங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள், பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் குண்டுமலை பொழிய பாகிஸ்தான் ராணுவம் முயன்ற அனைத்து முயற்சிகளையும் நேற்று இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்தது. ஜம்முவை பொறுத்தவரை ஜம்மு விமான நிலையம், ஜம்மு பல்கலைக்கழகம் மற்றும் அக்னூர் பகுதி, உதம்பூர் பகுதி, சம்பா பகுதி உள்ளிட்ட பல இடங்களிலும் தாக்குதலை நடத்துவதற்கு பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது. நேற்று இரவில் இருந்து இப்போது வரை பாகிஸ்தானின் பதிலடி தாக்குதல் முயற்சியை முறியடித்து விட்டதால் பாகிஸ்தான் ராணுவ தளபதிகளும் மற்றும் அந்த நாட்டின் முக்கிய தலைவர்களும் பதுங்குகுழிகளில் தஞ்சமடைய வேண்டிய சூழ்நிலைக்கு இப்போது திரும்பி இருக்கிறார்கள். இந்த இந்தியாவின் அந்த S-400 பாதுகாப்பு கேடயமாக திகழ்ந்த ரஷ்ய தயாரிப்பான S-400 வான் தடுப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு உலக நாடுகளை இந்தியாவின் வான் தடுப்பு சாதனங்களை நோக்கி அது திரும்ப வைத்திருக்கிறது. இஸ்ரேலின் வான் தடுப்பு அந்த அயன் டோமுக்கு பிறகு மிகவும் வெற்றிகரமாக செயல்பட்ட இந்த வான் தடுப்பு சாதனம் இந்தியாவின் S-400 அந்த ஏவுகணை தடுப்பு சாதனம் தான் என்பது இந்த 2 நாள் தாக்குதலில் பாகிஸ்தானின் முயற்சிகள் முறியடிக்கப்பட்ட நிலையில் நிரூபணமாகி இருக்கிறது.